Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense ல இருந்து நம்மளால earn பண்ண முடியுமா அப்படினு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அந்த டவுட்லாம் நாம இந்த வீடியோல வந்து நாம கிளியர் பண்ண போறோம். ஸ்டார்டிங்கே சொல்லிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. அது என்ன எக்ஸ்பெரிமென்ட்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸ்க்கு மேல இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது $1ல ஆரம்பிச்சு ஃபார் மந்த்துக்கு $1000க்கு மேலே அபோவ் $1500க்கு மேலே எடுத்து காமிச்சிருக்கேன். வித் லைவ் ப்ரூஃபுமே கொடுத்துருக்கேன். லெவல் 40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12.5 12.10 வரைக்குமே வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய டொமைன் வந்து நான் ஓப்பனாக காமிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு தென் என்னுடைய காம்படேட்டர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணுறது, தென் சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, அது போக வந்து எப்படி சொல்கிறது, நான் பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல் ஆன் தி வே அவங்க வெப்சைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம் விதத்தில் சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் என்னால் வந்து டொமைன் நேம் வந்து காட்டி வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து 100% ஜென்யூனா இல்லை ஃபேக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸில் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன், இன்றைக்கி நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது மோர் தென் என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு கரண்ட்டெல்லாம் நம்ம எப்படி வீடியோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓல்டு வீடியோஸ் கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர்ஸ் பேக்கில் போய் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. எல்லா வீடியோஸ் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபார் மந்த்துக்கு $1500ன்றது லைவ் ப்ரூஃப் நண்பா. அதாவது நைட்டு 12 மணிக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி கூட நான் காமிச்சிருக்கேன். எந்த ஆடு வைக்கணும், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், எந்த கண்ட்ரியில் எது போல் ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி போடணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் புது வீடியோஸ், அதாவது புதுசாக வர்ற உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு நாட சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா? அதனால் சொல்கிறேன். சரியா? சரி, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் தேவைப்படும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படும். சரிங்களா? நம்ம வந்து ரெண்டுமே பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டனாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் $15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். 100% ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? $15,000ன்றது எல்லாரையிலையும் கொடுக்க முடியாது ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா அது இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு 1 மந்த்தான சேல்ரி. ஓகேங்களா? அமௌண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருவீங்க. அமௌண்ட்டே இல்லை ப்ரோ, நான் கற்றுக்கணும், நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நண்பா, எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஜஸ்ட்டு $5,000 உங்கள்கிட்ட இருக்கா, என்னால் வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். $5,000 பேசிக்காக உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி கையில் கொடுத்துருவேன். அதுக்கு மேலே உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா ஆன்லைன் கிளாஸு, தென் மோர் தென் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே கிடச்சிரும். மினிமமாக 5,000லேருந்து உங்களுக்கு வெப்சைட் நம்ம வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிஸ்னஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும், இல்லை பிளாகிங் வெப்சைட் பில்ட் பண்ணணும், இல்லை ஆட்சன்ஸ் அப்லோடுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ஏதாச்சும் வெப்சைட் வேணும், மோர் தென் உங்களுடைய ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும், மோர் தென் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம், இல்லை ஊகாமஸ் வெப்சைட் பண்ணி பில்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். இந்தமாரி உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தகுந்த போல் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வித் ஆன்லைன் கிளாஸோடு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக SEO கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, கிரே டாட் SEO, பிளாக் டாட் SEO முதல் கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ SEO சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. மினிமம் ப்ரைஸ் வந்து 2,000 ஆர் தென் 3,000 ஆகும். சரிங்களா? வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு தீம்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு $1,000 நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஃபார் $1,000 தான். இது 100% ப்ரீமியம் தீம்ஸ் நண்பா. அது இல்லாமல் உங்களுக்கு தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதோட சேர்த்து $2,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது வந்து நான் எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக $1,000 தீம்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் வந்து பல்காக, அதாவது ஒரு $25,000 இன்வெஸ்ட் பண்ணி அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ வாங்கி வச்சுருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே எங்கிட்ட, அதாவது ஆட்சன்ஸ் அப்லோட் ஆர்டிகல்ஸ் யாராவது எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா 10 ஆர்டிகல் மேலே வாங்கினா ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன். அதே போல் வந்து ஒரு $1,000 கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குமே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது.
தென் ஏன்னா எல்லாராலையும் இப்போ ஆல்ரெடி ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படின்னும் போது இன்னும் ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி நீங்கள் போடு அப்படின்னா யாரும் போட மாட்டாங்க. ஃப்ரீ தீம்ஸ்க்கும் ப்ரீமியம் தீம்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. வேணும் அப்படின்னா ஆன் த வே கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க, சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே ஓகேங்களா. மினிமம் நம்மளால் 45+ வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். 1 மந்தில் அப்டேட் ஆகிடும். எது எடுத்தாலும் 5000 ரூபா வரும், ஓகேங்களா? 5000 ரூபானா டொமைன் அத்தாரிட்டி பண்ணணும், 45 வரைக்கும் ஸ்கோர் ஏற்றணும் அப்படின்னா 5000 ரூபா பண்ணலாம். அதே போல் டொமைன் ரேட்டிங் உங்களுக்கு ஸ்கோர் ஏற்றணும் அப்படின்னா அதுவுமே 5000 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். 5000 ரூபா இருக்குன்னா பண்ணிடலான்னு சொல்கிறேன். அது இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் வந்து எதனா ஒரு பேஜ் மட்டும் ரேங்க் பண்ணணும், எதனா போஸ்ட் மட்டும் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு அதாவது 3000 ரூபாய்க்கு 1500 பேக்லிங்க் நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? தென் அது போக பேக்லிங்க்னா என்னன்னே பாதி பேருக்கு தெரியல அப்படின்னா நண்பா, பேக்லிங்க் இருந்தால் தான் நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகும். இதுதான் ஓப்பனாக சொல்ல போனால். பேக்லிங்க் இல்லை, டொமைன் அத்தாரிட்டி இல்லை, டொமைன் ரேட்டிங் இல்லை அப்படின்னா கம்பல்சரி நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகாது. ரேங்க் ஆனாலுமே ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும், ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு சம்மந்தமான A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% நான் வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? சரி, இப்போ டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக முடியும் நண்பா. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் டேவுக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா $106.37 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இது போல் உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஏது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? சரி, இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சன்ஸ்னால் என்ன, அது பேக் எண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $106.37 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $76.27 வந்து நமக்கு எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கா. லாஸ்ட்டு 7 டேஸில் $221.09 வந்து இருக்குது. தென் திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $423.08 வந்து இருக்குது, சரிங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த டுடே, எஸ்டே, லாஸ்ட் 7 டேஸ், திஸ் மந்தில் இது ஓவராலாக எப்படி பேக் எண்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ இருக்குது, $106.37 வந்து இருக்குது. இது வந்து திஸ் மந்தில் $423.08 வந்து இருக்கு இல்லையா, இது கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்குது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் வருது, எவ்வளோ பேஜ் சிடிஆர் இருக்குது அப்படின்றது 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் அந்த திஸ் மந்தில் அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் நமக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு வந்து ஒரு சென்ட் தான் வருது, 10 சென்ட் வருதுனாலுமே அது வந்து இந்த திஸ் மந்த்ன்ற அந்த செக்ஷனில் ஆட் ஆகி காமிச்சிடும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இன்றைக்கி வந்து $106.37 வந்து இன்றைக்கி ஒன் டேவில் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து எல்லாமே திஸ் மந்தில் $423.08 இருக்கு இல்லையா, அது கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $423 வந்து காட்டுது, சரிங்களா? தென் இப்போ எஸ்டே, லாஸ்ட் 7 டேஸ் இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நண்பா, டுடே டாலர் தான் எஸ்டேவில் இப்போ அதாவது டுடே டாலர் தான் எஸ்டேவில் வந்து இருக்குது. அது என்ன ப்ரோ எனக்கு புரியல, அது எப்படி டுடே டாலர் திஸ் மந்தில் சேர்த்து காட்டுன்றீங்க, ஆனால் டுடே டாலர் தான் எஸ்டேவில் இருக்குன்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னா அது எப்படின்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜஸ் நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டுடேவில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, ஏன் $1000 வந்தாலுமே கூட அது எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும், புரியுதுங்களா? அப்போ டுடேவில் என்ன ஆகும், 00ன்னு இருக்கும். நைட்டு 1 மணிக்கு மேலே அந்த 1 ஹவர் இருக்குல்ல, 12 to 1, அந்த 1 ஹவரில் இருக்கக்கூடிய அந்த இடையில இருக்கிற கேப்பில் இருக்கிற 60 நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருதோ, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ, அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த 1 ஹவரில் நமக்கு டுடேவில் மறுபடியும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது டுடே டாலர் தான் எஸ்டேக்கு வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். அதுக்குன்னு லாஸ்ட் 7 டேஸ்க்குன்னு ஆட் ஆகி ப்ளஸ் பண்ணி காமிக்குமானா அதுவுமே இல்லை. ஏன்னா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்ன்றதால அது வந்து அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும், சரி, இப்போ 4 செக்ஷன் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா? பேலன்ஸில் வந்து கிட்டத்தட்ட $66.87 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் 00, சரிங்களா நண்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பேலன்ஸில் வந்து $66 இருக்கு இல்லையா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் தான் வித்ட்ரால் வச்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ $100 கீழே 99.95 இருந்தால் கூட வித்ட்ரால் ஒன்று நடக்கவே நடக்காது. இது டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். இது வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி மோர் தென் எந்த ஒரு இது மூலிமா நடக்காது. ஒன்லி
ஃபார் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இது எப்படி நடக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்றதால இது நார்மலாக நம்ம பேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடுன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இது போல் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக உங்களுடைய பிரான்ச் பர்டிகுலர் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா இருக்கலாம், எந்த பிரான்ச் வேணா இருக்கலாம், எந்த பேங்க் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, உங்கள் பேங்க்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் கோடு, மறுபடியும் சொல்கிறேன், ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த கோடு கொடுத்து நம்மளால் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் ஆட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ தெரிஞ்சுக்குங்க தெரியாதவங்க. சரி, அடுத்ததாக இப்போ மேலே இருக்கக்கூடிய செக்ஷன்லாம் பார்த்தாச்சு. ஃபார் டேவுக்கு $100 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோமா. கீழே வந்து பாருங்கள், நமக்கு எவ்வளோ பேஜ் வியூஸ் எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்குன்றது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ ரெவன்யூன்றது ஒன்றும் ஜென்ரேட் ஆகாது. நல்லா மேலே வச்சுக்கிட்டோம், அதாவது வச்சுக்குங்க. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 10,000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை. அதில் எத்தனை பேர் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 377 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 377 பேரில் கிட்டத்தட்ட 14 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 14 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட நமக்கு $106.37 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்படின்னா $106 ஆவரேஜாக இந்தியன் கரன்சிக்கு அதாவது $1 வந்து ஒரு $82 $83 வச்சுக்கோங்க. $100 ஆவரேஜ் பண்ணி 8,000க்கு மேலே கிராஸ் ஆகுதுங்களா. ஸோ ஃபார் டேவுக்கு $8,000 உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா. பட் ஆனால் இது எல்லாமே இந்த அளவுக்கு ஜென்யூனாக அதாவது ரெவன்யூ ட்ரஸ்டபுளாக வரும், ஜென்யூனாக இருக்கும். அதே சமயத்தில் அதாவது இடையில இந்த ஸ்கேமு அமௌண்ட் வராமல் போயிடுமோ அப்படிலாம் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. ரொம்பவே ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுனா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் ஒன்லி. சரிங்களா, ஆட்சன்ஸ்லேயே 3 இருக்குது நண்பா, 4 இருக்குது. ஒன்று ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் அது மோர் தென் விளம்பரம் வீடியோஸில் வரும் இல்லையா, அது வந்து ஆட் மோப். சரிங்களா, வெப்சைட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஆட்சன்ஸ், அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி தான் இந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இது ஆட்சன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜர், இதை வந்து ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ஆட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருந்தால் தான் ஆட் மேனேஜரில் அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்களா, அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூ கொடுப்பாங்க. அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு $100 தரம்பா, 1000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வந்தால் $10,000 தரப்பான்ற போல் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பற்றியான வீடியோக்கள் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் செட்டப் பண்ண தெரியல அப்படின்னா நாம் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. சரிங்களா, தென் இல்லை உங்கள் வெப்சைட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ஆட்ஸ் வந்து லேட்டாக லோட் ஆகுது அப்படின்னா வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆட் செட்டப் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். ஓகேவா, சரி டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது 14 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு ஒரு நாளைக்கு $106 வந்திருக்கு. சரிங்களா, சரி பக்கத்தில் பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன. பேஜ் ஆர்பிஎம் $282.16 வந்து இருக்குது, சிபிசி $7.60 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன. பேஜ் ஆர்பிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிபிசி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இது போல் யூனிட் ஸ்டேட்ஸ், அதாவது டைர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அதனால் எனக்கு வந்து எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ அதிகமாக வருன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நான் வந்து இதிலே அதாவது ஃபுல் டைம் பிஸ்னஸாக நம்ம இதை தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நான் ஆர்டிக்கல் மேக் பண்ணி அதாவது மேனுவலாக செக் பண்ணியே பார்த்துருக்கேன் எந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்றதுக்காக. சரிங்களா, ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்குங்க. தென் அந்த விதத்தில் பர்டிகுலராக அதிகமாக ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணி எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, அதெல்லாம் இன்சூரி லாயர்னு சொல்லிட்டு இது போல் கீவேர்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மினிமம் சிபிசி ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் $350 அதிகபட்சம் $700 வரை இருக்கும். சரிங்களா,
ஸோ நான் வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்டு அப்படின்னு ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி $350 வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $282.16 இருக்குது. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் கூகுளில் வந்து சர்ச் இன்ஜினில் அதாவது கார் இன்சூரன்ஸ் இது போல் யூஎஸ்ஏ அந்தமாரி ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி இது போல் உங்கள் வெப்சைட் அந்த பேஜஸில் ஏதோ ஒரு பேஜஸில் ரேங்க் ஆகி அந்த யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா கரண்ட்டில் எவ்வளோ கிடைக்கணும்? $282.16 வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம். நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த கரண்ட்டில் அவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ தெரியுமா கிடைச்சிருக்கு? $7.60 நண்பா. ஒரு கீவேர்ட்ஸில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸுக்கு $100 இருக்குன்னா அந்த $100 அப்படியே கிடைச்சிடாது. கரண்ட்டில் அந்த கீவேர்ட்ஸ்க்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஆட் கொடுத்துருக்கோ அவன் என்ன சிபிசி கொடுக்குறானோ அதுக்கான ரெவன்யூ தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் இது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 24 ஹவர்ஸில் 1 ஹவர்ஸ் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் இது ஓவராலாக தான் இந்த $282.16 வந்து காட்டுது. ஆனால் நமக்கு ஒரு கிளிக்கு நடந்தால் ஆவரேஜாக நமக்கு வெறும் $7.60 தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போனா நமக்கு 14 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. 14 × 7.60 கணக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கணக்கு வந்துடும். புரியுதுங்களா? சரி, பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் 1090 இம்ப்ரெஷன் கே போட்டிருக்குல்ல அப்படின்னா 1000. சரிங்களா? அதுவே எம் போட்டிருக்குன்னா மில்லியனில் போகும், எல்ல போட்டிருக்குன்னா லட்சத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா இப்போது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு 377 பேர் வந்திருக்காங்க. அதாவது நமக்கு பேஜஸ் தான் 377 பேர் காட்டுது. ஓகேங்களா? அப்போ அந்த 377 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டவுண்டிங் ஆகும். சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு ஆட்சன்ஸில் இருந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து மினிமமாக எவ்வளோ இம்ப்ரெஷன் தெரியுமா வரும்? உங்களுக்கு மினிமமாக 1000 பேஜஸ் வருது அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகணும். 6000 இம்ப்ரெஷன் கிராஸ் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய யூசர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்காங்க, அதிக நேரம் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்கன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போது வெறும் 400 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், 400க்கு வெறும் 400 இம்ப்ரெஷன் தான் இருக்குது அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, உடனே வெளியே போயிடுறாங்க. அப்படின்னா இது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், உங்களுக்கே தெரியாது எது இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷன் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து கவுண்டவுண்டிங் ஆகும். சரிங்களா? பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது? 3.71% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது. சரிங்களா? பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுடைய கையை விட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்துடுச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டில் வந்து ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு 2 வார்னிங்ஸ் இருக்கும். 2வதுக்கு மேலே ஆட் லிமிட் விழுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகலாம், அதாவது க்ளோஸ் ஆகிடலாம். க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரெவன்யூ இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து வருமானது ஒரு டவுட்டு தான். நீ $1000 வச்சுருந்தா கூட ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு, அதாவது நான் புரியுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கேரண்டியே கிடையாது. அதாவது ரொம்ப ரேர், மோர் தென் வராதுன்றதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் இந்த $106.37 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நமக்கு ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் மெயின். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 14 ஆடு கிளிக்கு நடந்ததால தான் இந்த $106.37 வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்ததாக அது எந்த கண்ட்ரிலேருந்து அந்த யூசர்ஸ் வந்திருக்காங்க, ஏன் அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கான மெயின் ரீசன் என்னன்றது இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இப்போது யுனைடெட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுடேவுக்கு தெரியும் 334 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? 334 பேர் வந்திருக்காங்க. அதில் 12 பேர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 12 பேர் அந்த ஆடு கிளிக் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா $105.85 வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுவே அதை தாண்டி கீழே இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோர் தென் ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? தென் அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள், இந்தியாவிலேருந்து 15 பேர் வந்திருக்காங்க. 0.01 தான் வந்திருக்கு. நண்பா அந்த ஸ்க்ரீனு இந்த ஸ்க்ரீன் நல்லா பாருங்கள். இங்கே வந்து கிளிக்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வேறு இது வேறு. சரியா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் பேசினா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு காரணன்றதுக்காக தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இப்போது 15 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ 0.01 சென்ஸுங்க.
நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க, தென் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, இல்லை இதுக்கு மேலே தான் வெப்சைட் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி தெரிஞ்சோ தெரியாமல் பில் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணி இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்றைக்கா இருந்தாலும் நீ வந்து இந்தியா விட்டுட்டு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். இந்தியாவை டார்கெட் பண்ணி நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஆர்டிகல்ஸ் போட்டாலுமே உனக்கு ஒரு நாளைக்கு 1000, அதாவது 10,000லேருந்து ஒரு 30,000 பேர் ஃபார் டேவுக்கு வந்தால் தான் உனக்கு $3 அதிகபட்சம் $5 விதத்தில் ஜென்ரேட் ஆகும். ஃபார் மந்த்துக்கு $350 $700 வரைக்கும் இந்தியாவிலேருந்து நீ எதிர்பார்க்கலாம். ஆனால் உனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு 1000 பேர் ஃபார் டேக்கு வந்து அதில் 30 ஆடுகளுக்கு நடக்குதுன்னா வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு மினிமமாக $550 $1000 வரைக்கும் அசால்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் போடுங்க. ஓகேங்களா? சரி, தென் இப்போது எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு பேஜஸ் வந்து எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்துட்டிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி ஒவ்வொரு ஆடுகளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு யூஎஸ்லேருந்து, ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜ் $8.82 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் சிபிசி $7.60 தான் இருக்குது. ஏன் ப்ரோ இது வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று காட்டுறதுன்னு சொன்ன நண்பா, இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடுகளுக்குமே இது வேறு வேறையாக தான் காட்டும். இது வந்து ஓவராலாக காட்டுறது தான் இந்த $7.60. சரிங்களா? தென் ஆனால் இதுவே ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே அந்த ஆடுகளுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு போய் நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே சிபிசின்றது வேறுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தென் இது வந்து டுடேவுக்கான ரீசன் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? அடுத்ததாக வந்து இது வந்து எஸ்டே அந்த $76.27 வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை இது பார்த்தா தெரியும். ஆவரேஜாக 418 பேர் வந்திருக்காங்க, 20 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதே இங்கே பாருங்கள், ஆவரேஜாக 407 பேருக்கு ஆவரேஜாக ஒரு ஆடுகளுக்கு $5.8 விதத்தில் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் ஆவரேஜ் $76.20 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா நண்பா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, இந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து வேல்யூ ஃபார் மணின்ற விதத்தில் தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் இது வரைக்கும் நான் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்து ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணது கிடையாது. சரிங்களா? வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கே தெரியும் வீடியோவில் நிறைய இடத்து எங்கெங்கே லேக் ஆகிருக்கு அப்படின்றது. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் புரிஞ்சு ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து இல்லை நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபேக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணுவீங்களே அன்றைக்கி தெரியும் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஒரு பிகினராக இருந்து உங்களுடைய கருத்துக்கள் தென் உங்களுடைய கேள்வியெல்லாம் நானே கேட்டு நானே ஆன்சர் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நல்லா டெப்த்தாக வாட்ச் பண்ணுங்கள். சரி ப்ரோ, நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே, நான் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ரெவன்யூ பத்தலை, நான் ஒரு பார்ட் டைமாக இல்லை ஒரு பேசிவ் இன்கம்மாக இது போல் என்னால் மேக் பண்ண முடியுமா ஆட்சன்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். சரிங்களா? முடியாமலாம் இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அப்படின்னா, இங்கே டைம் கொடுத்து நீங்கள் வெப்சைட்டுக்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து சும்மா யாரும் வந்து எடுத்து கொடுத்துட மாட்டான். நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம மினிமம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 6லேருந்து 1 இயர் கம்பல்சரி டைம் எடுத்துக்குதுல்ல. அதுபோல் தான் நீ ஒரு வெப்சைட் எங்கிட்ட 5000 கொடுத்து பில் பண்ணாலும் சரி, 15,000 கொடுத்து பில் பண்ணாலும் சரி, உனக்கு மினிமம் டைம் வந்து எவ்வளோ தெரியுமா? 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போகுமா தவிர ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது. இதுதான் உண்மை. மற்ற எதனா ஒரு ஃப்ரீலான்சர், அதாவது ஏன் இந்த இடத்த மற்ற எதனா ஒன்று இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதர் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க அமௌண்ட்டு வாங்குறாங்க, வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பல ஸ்கேமில் வந்து பேருக்குன்னு அப்போ வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு அதோட காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பேச மாட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னா, 6 மாதத்துலேருந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். ஓகேங்களா? ஸோ 1 இயர் நீ என்ன கற்றுக்குறியோ அதுக்கு மேலே நீ ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதுக்கு இடையில ப்ரோ ஜென்ரேட் ஆகவே முடியாதா அப்படின்னா, அது உங்களுடைய டேலண்ட். நீங்கள் எப்படி வெப்சைட்டுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 6 மாதத்தில் கூட ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிடலாம். ஆனால் 6 மாதம் எப்படி போகும் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கே 3 மாதம் போய்டும் நண்பா. இது நான் சொல்ல கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே சொல்கிறாங்க. சரிங்களா? டொமைனுக்கு மினிமமாக 3 மந்த் ஏஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது எப்படி 3 மாதத்துல ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி நம்ம ரெவன்யூன்றது பார்க்க முடியும்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ நீங்கள் யாராச்சும் வெப்சைட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா 1 இயர்ன்றது மினிமமாக டைம் கொடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியுன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி ப்ரோ, நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், எனக்கு கற்றுக்கணும், என்னால் வந்து காசு செலவு பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டீங்க, ஒரு WordPress வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு மினிமமாக நீங்கள் 5000 15,000 வரைக்கும் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு மினிமமாக 5000 வந்து பில் பண்ணலான்னு சொன்னீங்க. கரெக்டு. ஆனால் என்னால் அந்த 5000 கூட கொடுத்து வெப்சைட் பில்ட் பண்ண முடியாது.
பட் ஆனால் நான் கற்றுக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது நண்பா. நீங்கள் வந்து எங்கிட்ட தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஃப்ரீயாக கற்றுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் இருக்குது. பிளாக் ஸ்பாட் டொமைன். பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்ன, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெய்டு சர்வீஸாக நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாக, அதாவது நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டோம்னா வச்சுங்களேன், அது ஒர்த்தாகவே இல்லாமல் போயிடுது, ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் நீ ஒரு 100 ரூபானா கூட காசு கொடுத்து கற்றுக்கிட்ட அப்படின்னா அது வேல்யூ ஃபார் மணி. நம்ம காசு கொடுத்து கற்றுக்கிட்டோன்றதால அந்த காசு கொடுத்துட்ட அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நீ கற்றுப்ப. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீ பிளாகர்லேயே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே காசு கொடுத்தா தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், ஓகேவா? சரி, இப்போது பிளாகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். யூடியூப்லேயே கூட எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் யார் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் தேடணும், சரிங்களா? இப்போ நாமே இது எல்லாமே பெய்டு சர்வீஸாக வைக்கிறோம் அப்படின்னா நீ போய் தேட மாட்டேன், நல்லா புரிஞ்சுதா? நீ போய் வீக்லி ஃபுல்லாக போய் வேலைக்கு போகிற, வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிற அந்த சண்டே ஒன் டேவில் தான் நீ வெப்சைட்டுக்காக வேலை செய்ய போகிற அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் அதப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே உனக்கு டேரெக்டாக பைபாஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்டெப் 1 ஆரம்பித்து ஸ்டெப் அதாவது டில் எண்டு வரைக்குமே உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பேக் எண்டில் எப்படி ஒரு வெப்சைட்னா என்ன, எப்படி பேக் எண்டில் செட்டப் பண்ணணும், எப்படி எஸ்இஓ பண்ணணும், எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், நம்மளுடைய காம்படிட்டர் யாரை, நம்ம காம்படிட்டர் எவ்வளோ பேக் லிங்க்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட அதிகமாக பேக் லிங்க்ஸ் எடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ ஒரு ஆர்டிக்கல் ரேங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்ற போல ஏ டு Z நாம் எல்லாத்தையுமே நாமளே சொல்லிடுறோம். அப்போது நான் கற்றுக்கிட்டது இந்த இடத்த நான் பெய்டு சர்வீஸாக வைக்கலாமா வைக்கக்கூடாதா, நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாமல் கற்றுக்க முடியாது. ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும், சரிங்களா? சரி, நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரீ, ஓகேங்களா? ஹோஸ்டிங் டொமைன் எதுவுமே அங்கே தேவையில்லை. டொமைன் முதல்ல கொண்டு அவங்களே .blogspot விதத்தில் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நேம் ஒன்றா போட்டுக்கலாம் நண்பா முன்னாடி. ஸோ பிளாகர் உள்ள போய் நீங்கள் யூஐ பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு A4 ஷீட் எப்படி வேலையாக இருக்குது அது போல தான் பிளாகர் இருக்கும். நாம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறதா இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போட்டுக்கலாம், தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், HTML தீம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஃபீட் பண்ணிக்கலாம். தென் அது போக பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது போக வந்து எஸ்இஓக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாகரில் வந்து எஸ்இஓ பண்ணிவிடுவீங்க. பட் இடத்தோடனே பிளாகர் தான் போகிறீங்கன்னும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங்காக ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வீங்க, திணறுவீங்க. ஸோ எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 10% பிளாகிங் பற்றி கற்றுக்கலாம் ஃப்ரீயாகவே. அட்வான்ஸ் லெவல் நீ எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வேர்ட்பிரஸ் பக்கம் தான் வரணும், சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே டைம் கொடுத்து கற்றுக்கிட்டு ஃபுல் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் கூட பரவாயில்லப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி வை. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம சேனலில் வரும். இதுக்கு மேலே பிளாகர் டியூட்டோரியல் முடிஞ்சால் கவரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பிளாகர் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. தென் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆக்சுவலி சொல்லக்கூடாததால் இல்லை, இப்போயே வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு நண்பா. ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸு, ஆட் மேனேஜரில் ஆட்சன்ஸ் ஆட் செட்டப் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.